வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு விஷயத்து மேல நமக்கு இருக்கிற தீவிரமான ஏக்கமே அந்த விஷயத்த நாம அடைஞ்சதுக்கு சமம்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த ரசவாதம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரி தான் இன்னைக்கு நம்ம பேச்சோட ஆதாரம். சிம்பிளா சொல்லணும்னா, கடவுளே, உனக்காக நான் உருகி ஏங்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், நான் உன்னை அடைஞ்சிட்டதா அர்த்தம்னு சொல்லுது. கேட்கவே கொஞ்சம் முரணா இருக்கு இல்லையா? ஏங்கிறது ஒண்ணு, அடையறது வேற இல்லையா? ஆனா அதுக்குள்ளதான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. எப்படி இது சாத்தியம்? ஒரு ஆசை எப்படி ஒரு சாதனையா மாறும்? விருப்பத்துக்கும் அந்த விருப்பம் நிறைவேறதுக்கும் நடுவுல பெரிய இடைவெளி இருக்குமே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு பயணத்துக்கு தான் இந்த நூல் நம்மள கூட்டிட்டு போகுது. சரி, அந்த முரண்பாட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்த கவனிக்கணும். நம்மளோட உணர்ச்சிகள், அதுவும் ரொம்ப வலிமையான உணர்ச்சிகள் எங்க போகுதுன்னு நாம பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல இருக்கிற விஷயங்களுக்காக ஒரு வேலை, பணம், புகழ், உறவுகள்னு இதுக்காகவெல்லாம் நம்ம எவ்ளோ உணர்ச்சி பூர்வமா மெனக்கிடுறோம். அதுக்காக எவ்ளோ கண்ணீர் விடுறோம். அதாவது நம்ம சக்தி, கவனம், ஏக்கம்னு எல்லாத்தையும் உலக விஷயங்கள் மேலதான் முதலீடு செய்றோம். குடங்குடமா கண்ணீர் சிந்துறோம். இப்போ இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இவ்ளோ தீவிரமான உங்க உணர்ச்சி ஆற்றல உலக விஷயங்கள்ல இருந்து திருப்பி தெய்வீகத்தை நோக்கி செலுத்தினா என்ன ஆகும்னு கேக்குது. ஆற்றல் ஒண்ணுதான், ஆனா அதோட திசை மட்டும் மாறுது. இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம், ஆனா இதோட விளைவு பிரம்மாண்டமானது. சரி, இந்த ஆற்றல் திசை திருப்பல் ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது? அத விளக்க இந்த நூல் ஒரு அடிப்படை விதியை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம லட்சியத்தோட அளவ பத்தின விதி இது. இதுதான் அந்த விதி. ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். உங்களுடைய ஆசை, உங்க ஏக்கம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, உங்களுக்கு கிடைக்கிற விஷயமும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏங்குறீங்கன்னா சின்ன விஷயம்தான் கிடைக்கும். ஆனா மிக உயர்ந்ததுக்காக ஏங்கும்போது மிக உயர்ந்ததே கிடைக்கும். உங்க ஏக்கம்தான் அளவுகோல். இப்போ நாம மெதுவா அந்த ஆரம்ப புதிருக்கு வரோம். ஏக்கம் எப்படி ஒரு அடைதலா இருக்க முடியும்? இங்கதான் ஏங்குற செயலே ஒரு வகையான உழைப்பு, ஒரு வகையான செயல்னு நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த தர்க்கத்தை நல்லா கவனிங்க. ஒருத்தர் இன்னைக்கு என்ன முயற்சி செய்றாங்களோ அதுதான் அவங்க நாளைக்கு என்னவா மாறப் போறாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. உங்க இப்போதைய செயல்களும் தீவிரமான ஏக்கங்களும் தான் உங்க எதிர்காலத்தோட ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இந்த இடத்துல நைந்துருகள்னு ஒரு அழகான வார்த்தை வருது. இது சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். இதயம் கசிஞ்சு உருகி ஒரு விஷயத்துக்காக நம்மள முழுசா அர்ப்பணிக்கிறது. இது வெறும் விருப்பம் இல்ல, இது ஒரு செயலில் இருக்கிற உணர்ச்சி நிலை. இப்போதான் இந்த மொத்த விளக்கத்தோட உச்சக்கட்டம் வருது. ஒருத்தர் கடவுளுக்காக அந்த அளவுக்கு நைந்துருகும்போது அவர் வெறும் ஆசைப்படல, கடவுளை அடையறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த தீவிரமான ஒருமுகப்படுத்தப்பட்ட ஏக்கமே ஒரு செயல்பாடு, அதுவே அடைவதற்கான தயாரிப்பு. இந்த சக்தி வாய்ந்த கருத்து திடீர்னு முளைச்சதில்ல. இது நம்ம தமிழ் மரபுல பல 100 வருஷமா ஆழமா வேரூன்றிய ஒரு ஞானம். சுவாமி சித்பவானந்தருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஞானிகள் இதே விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது இந்த கருத்துக்கு இன்னும் ஆழத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது. 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு பாருங்க. யாரெல்லாம் தங்களோட இதயம் உருகி நினைக்கிறாங்களோ அவங்களோட உள்ளத்துல இறைவன் இருக்கிறான்னு பாடுறார். அப்போலிருந்தே இந்த உருகி நினைக்கிறது, அதாவது அந்த நைந்துருகள் உணர்வுதான் பக்தி பாதையோட மையமா இருந்திருக்கு. ஆக, இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உங்களுடைய ஏக்கத்தை ஒரு பலவீனமா பார்க்காதீங்க, என்கிட்ட இது இல்லையேன்னு வர உணர்ச்சியா பார்க்காதீங்க. அது உங்க வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு திசை காட்டி, நீங்க எந்த திசையில போயிட்டு இருக்கீங்கன்னு காட்டுற ஒரு அடையாளம். இந்த விளக்கத்தோட கடைசில நான் இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நம்ம ஏக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம்னா, உங்களுடைய ஏக்கங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை காட்டுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.